நீ பிறந்ததை கணக்கு சொல்லிடலாம், எத்தனை நாளைக்கு இருப்பான்னு யாராவது சொல்ல முடியுமா? நீ நாளும் நன்னஞ்சே நினைகண்டா யார் அறிவார், சானாளும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே, பூனாளும் தலசுமப்ப புகழ்நாமம் செவி கேப்ப, நானாளும் நவீன்றேத்த பெறலாமே நல்வனையே ஞானசுமந்திர தேவாரம். அதனால் உள்ள போதே உறுதியான காரியத்தை செய்து உருப்படி ஆகிக்கணும். நல்ல விளங்குதா? எம எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. நேற்றைக்கு இருந்தாரே இன்னைக்கு இருக்க மாட்டேன், இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இருக்க மாட்டேன். அது ஒரு தண்டலையார் சதகம்னு ஒரு நூல் சொல்லுது, நேற்றுள்ளார் இன்று இருக்க நிச்சயமும் ஆதலினால் நினைந்த போதை ஊற்றுள்ள பொருளுதவி அறந்தேடி வைப்பது அறிவுடைமையன்றோ. கூற்றுள்ள உலைய வரும் தண்டலையாரே சொன்னேன், குடபால் வீசும் காற்றுள்ள போதே எவரும் தூற்றி கொள்வது நல்ல கருமந்தானே. காற்று உள்ள போதே, காற்று போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குதுல்லப்பா. இப்போ இதை நினச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்குதுல்ல. இப்போ வெளியில் போகுதில்ல, போகுதா அப்புறம் திரும்பி வருதில்ல, அப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதை யார் கண்ட்ரோலில் வச்சுருக்கா? நம்மளா? அவன் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான், புரியுதா? இந்த காற்று இருக்கும்போதே நீங்கள் சிவபூசையை செய்து சிவபுண்ணியத்தை செய்து பாவத்தை தூத்துங்க, புண்ணியத்தை சேர்த்து. காற்றுல நெல்லை தூத்தணும்னு வச்சுக்க, காற்றுல நெல்லை தூத்தணும்னு வச்சுக்க, பதறு போக ராசி நிற்கும். அது மாதிரி சிவபுண்ணியத்தை செஞ்சு சிவபூஜையை பண்ணி சிவநூலை கேட்டு பாவத்தை போக்கிருங்க, பதறு புண்ணியத்தை சேர்த்துக்குங்க.